நம் பாரம்பரிய கதைகளில் மிகவும் வியக்கத்தக்க ஒன்று திருவண்ணாமலையில் தோன்றிய மகா சிவராத்திரியின் வரலாறு. அவன் அருளாலே அவன்தால் வணங்கி, ஓம் நம சிவாய. இதன் உண்மையான முக்கியத்துவம் என்ன தெரியுமா? இந்த புனித தலத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளலாம். மகா சிவராத்திரியுடன் இதற்கு என்ன தொடர்பு தெரியுமா? மகா சிவராத்திரி முதலில் தோன்றியது திருவண்ணாமலையில்தான். கோடி சூரிய பிரகாசத்துடன் சிவபெருமான் லிங்க வடிவில் அங்குதான் முதலில் காட்சி தந்தார். இதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான புராண நிகழ்வு உள்ளது. விஷ்ணு மற்றும் பிரம்மாவுக்கு இடையே யார் பெரியவர் என்ற சண்டை ஏற்பட்ட போது சிவபெருமான் ஒரு பெரிய நெருப்பு பிழம்பாக தோன்றி அதன் அடிமுடியை கண்டுபிடிக்கும் சவாலை விடுத்தார். விஷ்ணு பன்றி வடிவம் எடுத்து கீழே சென்றார். பிரம்மா அன்னப்பறவையாக மேலே பறந்தார். ஆனால் பல யுகங்கள் கடந்தும் இருவராலும் அந்த ஜோதியின் அடிமுடியை காண முடியவில்லை. விஷ்ணு உண்மையை ஒப்புக்கொண்டார். ஆனால் பிரம்மா ஒரு தாழம்பூவுடன் சேர்ந்து பொய் சொன்னார். சிவபெருமான் கோபம் கொண்டு பிரம்மாவுக்கு பூமியில் கோயில் இல்லை என்றும் தாழம்பூவுக்கு பூஜைக்கு தகுதி இல்லை என்றும் சாபமிட்டார். இதன் பிறகுதான் அவர் லிங்க வடிவில் வெளிப்பட்டார். இதனால்தான் திருவண்ணாமலை அக்னி தலம் என அழைக்கப்படுகிறது. இங்கிருந்துதான் சூரியன், சந்திரன் மற்றும் அனைத்து ஒளிகளும் தோன்றின என்று புராணங்கள் கூறுகின்றன. இன்றும் கூட அண்ணாமலையார் சன்னதியின் அர்த்த மண்டபத்தில் நின்றால் அனல் வீசுவதை உணரலாம். சமீபத்தில் விஞ்ஞானிகள் கூட எலக்ட்ரானுக்குள் லிங்க வடிவத்தை கண்டுபிடித்துள்ளனர். ஆம், எலக்ட்ரானுக்குள் பச்சை நிற வட்டமும் நடுவில் செந்நிறமான ஜோதி வடிவமும் இருப்பதை கண்டறிந்துள்ளனர். இது திருவண்ணாமலையின் பச்சை சூழலுக்கிடையே ஈசன் நெருப்பு பிழம்பாக தோன்றியதை பிரதிபலிக்கிறது. மகா சிவராத்திரி இரவு முழுவதும் 4 ஜாம பூஜைகள் நடைபெறுகின்றன. குறிப்பாக இரவு 11 மணி முதல் 1 மணி வரை நடக்கும் 2ஆம் ஜாம பூஜை லிங்கோத்பவருக்கான சிறப்பு பூஜையாக நடைபெறுகிறது. மனிதர்கள் தங்கள் அகந்தையை விட்டு தாங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சிறு அணு மட்டுமே என்பதை உணர வேண்டும் என்பதுதான். இந்த வழிபாடு மோட்ச பிரதாயினி என்பதால் இதை மோட்ச பிரதாயினி என்று அழைக்கிறார்கள். மேலும் இந்த மகா சிவராத்திரி தினத்தில் சிவபெருமானை வழிபட்டு மறுபிறவியின்றி முக்தி பெறுவோம்.